Hi guys, எல்லாருக்கும் வணக்கம் and welcome to Uma Sundar Creations. Day 13, Day 14 ரெண்டு நாளுக்கான டயட் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது Day 13 13வது நாள் டயட்கான வீடியோ. இது மார்னிங் எழுந்திரிச்சு எப்போதும் போல் எம்டி ஸ்டொமக்கில் தான் வெயிட் பார்த்துருக்கேன். இன்றைக்கி என்னோடய வெயிட் 82.6 82.6. அதுக்கப்புறம் எந்திரிச்சு இன்றைக்கி ஒரு 200 ml வார்ம் வாட்டர் தாங்க எடுத்திருக்கேன். இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு சோடா குடிக்கணும்னு இருக்கிறதுனால வார்ம் வாட்டராக எடுத்துக்கிறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் காலைல 10 மணிக்கு எடுத்துக்கிட்டேங்க. இன்றைக்கி தெனை சேமியா தான் எடுத்துக்கிட்டேன். அதுலேருந்து ஒரு 2 கரண்டி எடுத்திருக்கேன். தெனை சேமியாவுக்கு தொட்டுக்க தேங்காய் சட்னி தான். எல்லாருக்கும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன செஞ்சுருக்கேனோ அதே பிரேக்ஃபாஸ்ட்டாக இன்றைக்கி நானும் எடுத்துக்கிட்டேங்க. எனக்கு வீடியோ போட முடியாததுக்கு காரணம் பப்பி காக்கா ஏதோ எலும்பு போட்டு அதை சாப்பிட்டு தொண்டையில் போய் மாட்டிக்கிச்சுங்க. அதை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு காமிச்சிட்டு வீட்டுக்கு வரும்போதே மணி 9:30 ஆகிடுச்சு. அதனால தான் போட முடியலைங்க. இன்றைக்கி ஆஃப்டர்நூன் லன்ச் கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். சமையல் ஃபுல்லாகவே ஒரு கடாசட்டியில் கொஞ்சம் எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகாய், வெங்காயம் இதை மட்டும் நல்லா போட்டுட்டு லைட்டாக வதக்கி விடுங்க. ஒரு 2-3 நிமிஷம் வதக்கினா போதும். இது முருங்கைக்கீரை செய்ய போகிறேன். அதுக்காக தான் முருங்கைக்கீரையை நல்லா கழுவி காலையில் வச்சுட்டேன். தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சிருச்சு. இப்போ இந்த லைட்டாக கண்ணாடி பதம் வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு முருங்கைக்கீரை அதில் போட்டுடலாம். இதில் கடலைப்பருப்பு போடுவாங்க. எனக்கு பிடிக்காது, அதனால் சேர்க்கலை. இப்போது கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் பிங்க் உப்பு தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு என்ன உப்புனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதை போட்டுட்டு நல்லா 2-3 தடவை நல்லா திருப்பி விடுங்க. அடுப்பை சிம்மில் லோ பண்ணியே வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ இந்த வெங்காயம் கீரை நல்லா எல்லாம் ஒன்றா பெரட்டி கொடுத்ததுக்கப்புறம் ஒரு கையளவுக்கு தண்ணியை தெளித்து மூடி போட்டு மூடிடுங்க. இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் கீரைக்கு தேவையான அளவு தேங்காய் எடுத்துக்கலாம். எப்போவுமே ஃப்ரிட்ஜில் தேங்காய் திருவி வைக்க மாட்டேன். அடிக்கடி கரண்ட் போகிறதுனால இப்போ தேங்காய் திருவி வச்சுருக்கேன். இப்போ தேங்காய் திருவலோட ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ கீரை நல்லா வெந்துருச்சு. அதனோட அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் திருவலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துக்காதீங்க, வேணுங்கிற அளவுக்கு மட்டும் சேர்த்து நல்லா பிரட்டி கொடுங்க. தேங்காய் போட்டோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு பிரட்டி கொடுத்தீங்கன்னா இப்போ சூப்பரான முருங்கைக்கீரை பொரியல் ரெடிங்க. நான் தேங்காய் திருவல் இன்னொரு பொரியல் செய்யணும், அதுக்காக சேர்த்து திருவிக்கிட்டேன். இன்னொரு பொரியல் பார்த்திங்கன்னா சுரக்காய் பொரியல் தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். எப்போ கூட்டு வைப்போம், இன்றைக்கி நம்ம பொரியல் தான் பண்ண போகிறேன். தோல் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு வானலில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சீரகம். இதனோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சுரக்காவை இதனோட சேர்த்துடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பெரட்டி கொடுத்துட்டு ஒரு கையளவுக்கு தண்ணி தெளித்து மூடி வச்சிடுங்க. இது அப்பப்போ தண்ணி லைட்டாக தெளித்து பெரட்டி கொடுத்தோம்னா போதும், நல்லா வெந்துடும். இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இதில் உள்ளே இருக்கிற விதையெல்லாம் நான் எடுக்கலை, எல்லாம் சின்ன விதை, அதனால் அப்படியே போட்டுக்கிட்டேன். முத்தின விதையாக இருந்தால் அதை எடுத்துருங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் இருக்க தண்ணி நல்லா வடிஞ்சிருச்சு, அதாவது வத்திருச்சு. இப்போ நான் தேங்காய் திருவலை சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க. இப்போ சூப்பரான சுரக்காய் பொரியல் ரெடி. அடுத்து தக்காளி மசியல் தான் செய்ய போகிறேன். அதுக்கு வானலில் நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் இருக்கும். கொஞ்சம் கடுகு, 4 பச்சை மிளகாய், ஒரு கையளவுக்கு பூண்டு எடுத்துக்கோங்க. நான் நாட்டு பூண்டு, சின்ன பூண்டு தான் எடுத்திருக்கேன். இது நல்லா பொன்னிறமாக வறுக்கணுங்க. கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளார கருகிடுச்சு. அதனோட கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. தக்காளி வாங்க தான் போனேன், அதுக்குள்ளே கருகிடுச்சு. ஜாரில் நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு தக்காளியை நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அரைச்சதை இப்போ வானலில் இருக்கிறதோட சேர்த்துக்கலாம். இப்போ ஜாரை லைட்டாக கழுவி தண்ணி சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு, ஒரு எலுமிச்சை சைஸு புளி, இப்போ ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு சக்தி சாம்பார் பொடி, இதனோட 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி கொடுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு சேர்த்துக்கலாம், பொடி உப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு கொஞ்சம் தீந்துடுச்சு, அதனால் பொடி உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதை மூடி வச்சுட்டு லைட்டாக கொதி வரும்போது நமக்கு தேவையான அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கிளறி விடுங்க. பெருங்காயத்தூள் போட்டதுக்கப்புறம் உடனே கிளறி கொடுங்க. கிளறி கொடுத்து மூடி வச்சுருங்க. அடுப்பு ஆன்லேயே இருக்கட்டும். நல்லா வற்றி எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினேன். அது அப்படியே பிரிஞ்சு மேலே தனியாக வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு கிளறிட்டு இறக்கி விட்டுறலாம்.
சாப்பிட்டு போக மீதம் இருந்தால் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். நைட் சட்னிக்கு சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இப்போ சூப்பரான தக்காளி மசியல் ரெடி. இப்போ ஆமா வடை தான் போட போகிறேன். அதுக்கு கொத்தமல்லி இலை போட்டிருக்கேன், கொஞ்சம் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி இதனோட சேர்த்து நான் ஆல்ரெடி உப்பெல்லாம் போட்டுட்டேங்க. அதை மட்டும் நல்லா மசிச்சுக்கலாம். நல்லா கையிட்டே நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஒரு சின்ன கிளாஸுக்கு கடலை பருப்பு ஊற போட்டிருந்தேன். அதனோட 2 காஞ்ச மிளகா, சோம்பு மட்டும் போட்டு 1க்கு 2 அரைச்சிட்டு அதில் தான் பூண்டு, வெங்காயம், கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை வேணாலும் சேர்த்துக்கலாம். உப்பு அரைக்கும் போதே போட்டுட்டேன். ரொம்ப டைமானதுனால வீடியோ எடுக்க முடியல. அதனால தான் சரி கடைசியில் எடுத்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். ஆமா வடை எப்போவுமே எண்ணெயில் போட்டோன்னே கொஞ்சம் அப்படியே உதிரியாக பிரிஞ்சு போகும் இல்லைங்களா? அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கணும்னா ஒரு சின்ன டிப்ஸுங்க. மாவு அரைச்ச உடனே ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுருங்க. ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதனோட சேர்க்க வேண்டிய இன்க்ரீடியன்ட்லாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி போட்டிங்கன்னா பிரியல பாருங்கள், தனித்தனியாக போகாது. அதில் இருக்கிற வெங்காயம், கொஞ்சம் கடலை மாவு, கடலை பருப்பெல்லாம் போகும் இல்லைங்களா? அதெல்லாம் போகாது. எண்ணெயில் அதிகபட்சமாக உதிரியாக எதுவுமே இருக்காது. ஸோ இந்த டிப்ஸை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி ஆமா வடை போடும்போது நம்ம அரைக்கிறோம் இல்லைங்களா? அப்போ தண்ணி கொஞ்சம் கூடுதலாகிடுச்சுன்னா நமக்கு ரொம்ப பதட்டமாக இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் கொஞ்சம் கடலை மாவு இருந்தால் சேர்த்துக்கோங்க. 1 பங்கு கடலை மாவு சேர்த்துக்கிறீங்கன்னா 1/4 பங்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அது நல்லா மொறுன்னு சூப்பராக இருக்கும். சப்போஸ் அரிசி மாவு இல்லைன்னா ரவையை நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு அது ஒரு 1/4 கப்பு சேர்த்துக்கோங்க. இன்னும் நல்லா மொறுன்னு சூப்பராக இருக்கும். 2வது ரவை போட்டோடனே நல்லா கட்டியாகிடும். ரவை தண்ணி டக்குன்னு உறிஞ்சிரும். அதனால் அதை ரவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி மத்தியானம் லஞ்ச் பார்த்திங்கன்னா அதே 1 கப்புக்கான சாப்பாடு தான். ஒரு ஆமா வடை, பொரியல் கொஞ்சம், கீரை கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். எங்கள் வீட்டுக்காருக்கு ஆனியன் பஜ்ஜினா ரொம்ப பிடிக்கும். நான் கரெக்டாக ஆமா வடை போட்டுட்ருக்கும்போது வந்தாங்க. ஒரு வெங்காயம் உரித்து வச்சுருந்தேன் தேவையில்லைன்னு. கடன்னு அதை கட் பண்ணி அவங்களே பஜ்ஜி போட்டுட்டாங்க. அதனால் அதுலேருந்து ஒன்று எடுத்துக்கிட்டேன். ஈவினிங் 6 மணிக்கு கொண்டக்கடலை மட்டும் 1 கப்பு மட்டும் எடுத்துக்கிட்டேன். ரொம்ப அதிகமாகலாம் இல்லை, கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். நைட் நேரம் அப்படின்றதுனால கேஸ்ட்ரைட்டிஸ் மாதிரி இருக்கும். அதனால் 1 கப்பு மட்டும் எடுத்துக்கிட்டேங்க. வீட்டில் இருந்தாலும் இல்லைனாலும் பரவாயில்ல, நல்லா தண்ணி குடிங்க. ஸ்லோ வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லை நான் ஸ்லோ வாக்கிங் போயிட்டுருக்கேன் அப்படின்னா நல்லா ஸ்லோவாக எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுறீங்களான்னு கண்டிப்பாக நினைப்பீங்க. என்ன ஸ்லோ வாக்கிங் போகக்கூடாது, தனியாக எங்கேயும் போகக்கூடாது, வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. 2 வீலரும் ஓட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, தலை சுற்றுற ப்ராப்ளம் இருக்கிறதுனால. அதனால் இப்போதைக்கு நான் அது எதுவுமே செய்யலைங்க. இன்றைக்கி மார்னிங் வெயிட் செக் பண்ணலைங்க. டே 14ல் மார்னிங் எழுந்திரிச்சு எம்டி ஸ்டொமக்கில் தண்ணி மட்டும் எடுத்துக்கிட்டேன். காலையில் 10 மணிக்கு இன்றைக்கி கொண்டக்கடலை தோசை தாங்க, அதனோட கொத்தமல்லி சட்னி. கொண்டக்கடலை தோசை ப்ரிப்பரேஷன் ரொம்ப ஈஸிங்க. முதல்ல கொண்டக்கடலையை நைட்டு ஊற வச்சிடணும். அடுத்த நாள் காலையில் ஒரு விசில் கொடுத்து அவியே எடுத்துக்கோங்க. அவிச்சதை மிக்சர் ஜாரில் சேர்த்து இஞ்சி, பச்சை மிளகா, சோம்பு இதை மட்டும் போட்டு மிக்சியில் நல்லா மைய அரைச்சி நம்ம இட்லி மாவோடு சேர்த்து சுட்டோம்னா மொறுன்னு இருக்கும். ஏன் தோசை ஏன் இப்படி இருக்குன்னா எங்கள் வீட்டுக்காரர் தான் சுட்டு கொடுத்தாருங்க. சுட்டுட்டு இருக்கும்போதே கல்லை கருக விட்டார். அதனால தான் தோசை இன்றைக்கி இப்படி இருக்குது. இன்றைக்கி நான் சொல்ல அவங்களே ரெடி பண்ணாங்க. அதனால தான் தோசை அப்படி இருக்குது. நீங்கள் ஒரு தடவை கொஞ்சமாக போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மதியம் ரைஸ் எப்போதும் போல் ஒரு சின்ன கப்புக்கு தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கோஸ் பொரியல், 1 முட்டை, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு ஊற போட்டு இன்றைக்கி அத்தை திடீர்னு உருண்டை குழம்பு வேணும்னு கேட்டாங்க. 11:30 மணிக்கு ஊற போட்டு கடன்னு செஞ்சதுனால என்னால் வீடியோ எடுக்க முடியலைங்க. 6 மணி போல் ப்ளம் கேக்கில் ஒரு சின்ன பீஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன். அதனோட 1/2 கப் அளவுக்கு மில்க்கு வித்தவுட் சுகர் தான் எடுத்திருக்கேன். இதெல்லாம் டயட்டில் சாப்பிட்லாமான்னு கேட்டால் நம்ம டயட்டில் கண்டிப்பாக சாப்பிட்லாம். எதையுமே அவாய்ட் பண்ண வேண்டாம். அளவாக எடுத்துக்கோங்க. சீக்கிரமாக 6 மணிக்கெல்லாம் சாப்பிட்ருங்க. இப்படி சாப்பிட்றதுனால நம்ம கிரேவிங்கும் குறைஞ்ச மாதிரி இருக்கும், நம்ம வெயிட்டும் கண்டிப்பாக குறையும். உங்களுக்கு இந்த டயட் வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த டயட் வீடியோ நாளைக்கு வரும். தேங்க்யூ.